ஹாய் கைஸ். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பேசிக்ஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம செகண்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன சொல்ல வருது அப்படின்னா டிஃபைன் த குவாலிட்டி ஆர் குவான்டிட்டி ஆஃப் நவுன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு நவுன் இருக்குது, அதோட குவாலிட்டி இல்லை குவான்டிட்டி. குவாலிட்டினா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. குவான்டிட்டினா அது எவ்வளோ இருக்குது அதை பற்றி சொல்கிறது. இப்போ வந்து இந்த அட்ஜெக்டிவில் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறது பேசிக்காக. இல்லை அப்படி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பர்சனை பற்றி பேசுகிறது. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட நவுன் தான் வந்து அட்ஜெக்டிவ், அதுதான் பர்சன். ஓகேவா? நம்மக்கிட்ட ஒரு பர்சன் இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு டீச்சர், அப்படி இல்லைனா ஒரு கிங், இல்லைனா ஒரு ஹஸ்பண்ட், யாரோ சம்திங் அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். அதை பற்றி பேசுகிறது தான் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ். அந்த டீச்சர் எப்படி இருக்காங்க? கைண்டாக இருக்காங்க. கிங் எப்படி இருக்காரு? டேலண்டாக இருக்காரு, வைஸ் கிங். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க? ஒரு அரகண்டாக இருக்காரு ஹஸ்பண்ட். அந்த மாதிரி சொல்கிறது தான் இது வந்து அட்ஜெக்டிவ் ஆஃப் பர்சன்ஸில் வரும். இப்போ அட்ஜெக்டிவ் பிளேஸில் என்ன சொல்ல வரும் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு வே இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா ப்ராடாக இருக்குது. அதாவது அதோட குவான்டிட்டி பற்றி பேசுகிறது ப்ராடாக இருக்குது. ஒரு லேண்ட், ஒரு சந்து இருக்குது, அது நேரோவாக இருக்குது. ஒரு ரோடு இருக்குது, அது வழுக்கிற ரோடாக இருக்குது. ஒரு ஏரியா இருக்குது, ஒரு ரிமோட் ஏரியா, அதாவது அந்த காலத்து ஏரியா, அந்த மாதிரி, அந்த காலத்து இடம், அந்த மாதிரி. அட்ஜெக்ட் ஆஃப் திங்ஸ் என்ன சொல்லுவது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு திங் இருக்குது, அதாவது ட்ரிங்க் இல்லை காஃபி இல்லை ஷர்ட், ஏதோ ஒன்று சம்திங். இப்போ ட்ரிங்க் இருக்குன்னா அது கூலாக இருக்குது, காஃபி இருக்குன்னா அது ஹாட்டாக இருக்குது, ஷர்ட் இருக்குன்னா அது டேர்ட்டியாக இருக்குது. அதை பற்றி சொல்கிறது தான். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அட்ஜெக்டிவில் சொல்லுவோம். அட்ஜெக்டிவில் 3 டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்க போகிறது என்ன அட்வர்பு. அட்வர்புன்னா இட் டிஸ்கிரைப் த வெர்பு. உங்ககிட்ட ஒரு இப்போ வெர்பு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வெர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து அந்த வெர்பு எப்படி இருக்குது. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நடக்கிறேன், நான் வேகமாக நடக்கிறேன்னா, ஸ்லோவாக நடக்கிறேன். நான் பேசுகிறேன், நான் சத்தமாக பேசுகிறேன்னா, ஸ்லோவாக பேசுகிறேன்னா. இப்போ வந்து சேர்ந்துட்டேன், நான் வந்து சேர்ந்து வந்து சீக்கிரமாக வந்தேனா, லேட்டாக வந்தேனா, அது சொல்கிறது. இப்போ நடக்கிறேன், ஃபாஸ்ட்டாக வந்தேனா இல்லை ஸ்லோவாக வந்தேனா. பேசுகிறேன், லவுடாக பேசுகிறேன்னா இல்லை ஸ்லோவாக பேசுகிறேன்னா. வந்து சேர்ந்தேன், ஏர்லியாக வந்தேனா இல்லை லேட்டாக வந்தேனா, அது சொல்கிறது தான். ப்ரொனவுன் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா எ வேர்ட் விச் இஸ் ரிப்ளேஸ் எ நவுன். நம்மக்கிட்ட வந்து ஒரு நவுன் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் இருக்கான், இல்லை ஒரு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அதே நேமை திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணுறதுக்கு அதுக்கு பதிலாக வேற ஒரு நேமை இன்ஸ்டீடாக யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்ல வரோம். அ வேர்ட் விச் ரிப்ளேஸ் எ நவுன். இப்போ வந்து ராஜா இஸ் ஏ குட் பாய். ஒரு பையன் இருக்கான், அதாவது ராஜான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் குட் பாய். திரும்ப அவனை பற்றியே நான் பேச போகிறேன். பட் ஹி ஹேஸ் நாட் கம் டு கிளாஸ் ப்ராப்பர்லி. அவன் ஆனால் கிளாஸுக்கு ப்ராப்பராக வரதில்ல. திரும்ப பட் ராஜா ஹேஸ் நாட் கம் டு ப்ராப்பர்லின்னு போடுறதுக்கு பதிலாக அந்த ராஜாக்கு பதிலு ஹீ, அவன், அவனை பற்றி சொல்கிறோம். அதனால நம்ம ஹீங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் வந்து ப்ரொனவுன். அதில் நம்ம பார்க்க போகிறதுனா ஐ, வி, யூ, தே. ஐங்கிறது நான், வீனா நாம், யூனா நீ, நீங்கள், தேனா அவர்கள். அதேமாரி ஹீ எப்படின்னா ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது. இப்போ ஒரு விலங்கை பற்றி பேசுகிறீங்க, அதே விலங்கை பற்றி திரும்ப பேச போகிறீங்க அப்படின்னா நம்ம இட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பொருளை பற்றி பேசுகிறீங்க, இல்லைனா அதே பொருளை திரும்ப பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா இட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறீங்க, அதே பொண்ணு திரும்ப பற்றி பேச போகிறீங்கன்னா ஷீ யூஸ் பண்ணிக்கலாம். அவனை பற்றி பேச போகிறீங்க, அதே மாரி அதே இத திரும்ப பேச போறீங்க அப்படின்னா, ஹி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பத்தி பேச போறேன்? ஐனா நான். ஓகேவா? என்ன பத்தி பேச போறேன்? திரும்ப யூஸ் பண்ண போறோம்னா, ஐன்னு யூஸ் பண்ணிக்கலாம். வீனா நம்மள. யூனா நீ, நீங்கள். தேனா ஒரு கூட்டமா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க திரும்ப பேச போறீங்க அப்படின்னா, தே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இன்டர்ஜெக்ஷன்ங்கிறது என்னன்னா, இட் இஸ் எ வேர்ட் வித்தவுட் மீனிங். இப்ப ஒரு வேர்ட் இருக்கு. அது எந்த மீனிங்கும் தரப்போறதில்ல. ஆனா ஒரு எக்ஸ்பிரஷனா, ஒரு எமோஷன குடுக்கும். அதானே? ஒருத்தவங்க ஹாய் அப்படின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னா, ஒரு கால்ஸ் அட்டென்ஷன். அவர கூப்பிடுறீங்க, ஒரு கால் தானே அது. அவரு கூப்பிட்டோனே அவரு திரும்பி பார்க்க போறாரு. அதுதான் கால்ஸ் அட்டென்ஷன். பிராவோ அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப வந்து எக்ஸ்பிரஸ் அப்ளாஸ். இப்ப வந்து ஹேப்பியா இருக்கீங்க, சூப்பர் ப்ரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாரி தான் பிராவோ, எக்ஸ்பிரஸ் அப்ளாஸ் அந்த மாரி. கன்ஜங்ஷன்ங்கிறது இட் இஸ் எ வேர்ட் விச் கோஆர்டினேட் த அதர் வேர்ட்ஸ். ஒரு வேர்ட் இருக்கு, அத கோஆர்டினேட் அதர் வேர்ட்ஸ். 2 வேர்ட கனெக்ட் பண்றது தான் என்னன்னா கன்ஜங்ஷன். இப்ப நான் என்ன சொல்றேன்? ஆம், ஐ நோ த கிரிக்கெட், பட் ஐ டோன்ட் நோ ஹவ் டு ப்ளே. இதுல நம்ம பட்டுங்கிற ஒரு கன்ஜங்ஷன் சேர்க்கணும். ஆனா எனக்கு வந்து எப்படி விளையாடுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றேன்ல, அதுதான் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ப்ரிப்போசிஷன்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, இட் எக்ஸ்பிளைன் த டைரக்ஷன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு டைரக்ஷனையோ இல்ல அந்த பொருள் எங்க இருக்கு அப்படிங்கிறது சொல்றது தான் வந்து ப்ரிப்போசிஷன். இப்போ வந்து ஆம், ஆ எப்படி சொல்றது? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லெவல் இருக்கு. இன்னுங்கிறது என்னன்னா, இன்னுங்கிறது எல்ல குறிக்கும்னா, இன்னுங்கிறது இல், ஆணுங்கிறது மேல, அண்டர்ங்கிறது கீழ, பிலோங்கிறது என்னன்னா, ஒரு லெவலுக்கும் மேல. இப்போ வந்து 1000 லெவல் எபோவ், 1000 லெவல் பிலோ, அந்த மாரி லெவல சொல்றது. பிஹைண்ட்னா, ஆ ஐ அம் ஐ அம் சிட்டிங் பிஹைண்ட் ஹிம். ஒருத்தவங்க பின்னாடி நான் அமர்ந்திருக்கேன். பிசைட் ஹர். இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஹி இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அவன் என் முன்னாடி இருக்கான். இந்த மாதிரி ஆ ஒரு 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 ஆப்ஜெக்ட்டோ இல்ல ஒரு பொருளோ ஏதோ ஒண்ணு சம்திங்க உங்க பக்கத்திலேயோ இல்ல ஒரு டைரக்ஷன்லயோ இல்ல பொசிஷன்லயோ எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து
ப்ரிப்போசிஷன். இப்போ வந்து நம்ம கிளாஸ் 2ல பார்த்துட்டோம். இப்போ கிளாஸ் 3லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் அண்ட் தேர்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டென்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.